ராணுவ அதிகாரி சோஃபியா குரேஷியை மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் மத ரீதியாக விமர்சித்த விவகாரம். நாடு கடினமான சூழலில் உள்ள நிலையில் பொறுப்பில்லாத வகையில் பேசியிருப்பதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். மத்திய பிரதேச அமைச்சரை காப்பாற்றும் விதத்தில் எஃப்ஐஆர் உள்ளதாக உயர்நீதிமன்றம் அதிருப்தி. பாஜக அமைச்சர் செய்த தவறின் விவரங்களை விரிவாக சேர்க்க வேண்டும் என்றும் ஆணை. உதகையில் மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மலர்களால் உருவாக்கப்பட்ட அரியணையில் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். சோழர் பரம்பரையின் சிறப்புகளை விளக்கும் வகையில் மலர் கண்காட்சி. 2 லட்சம் மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள ராஜராஜ சோழனின் அரண்மனை. அவதூறு வழக்கில் சீமான் ஏன் ஆஜராகவில்லை என திருச்சி நீதிமன்றம் கேள்வி. இதுவே லாஸ்ட் சான்ஸ் என நீதிபதி எச்சரிக்கை. தங்கம் விலை 1 சவரனுக்கு 1560 ரூபாய் சரிவு. 1 சவரன் 68,880க்கு விற்பனை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே காற்றுடன் பெய்த கனமழை. இலங்கை தமிழர் முகாமில் 40க்கும் மேற்பட்ட வீடுகளில் மேற்கூரைகள் பெயர்ந்து சேதம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் காற்றுடன் கொட்டிய கனமழை. அறுவடைக்கு தயாராக இருந்த 700க்கும் மேற்பட்ட வாழைகள் சாய்ந்தன. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. மழையின் போது 50 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 5000 கன அடியாக உயர்வு. தமிழக எல்லைப் பகுதியில் மழையை அடுத்து நீர்வரத்து அதிகரிப்பு. நெல்லையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட வழக்கில் புதிய சிசிடிவி. அறிவாளை காட்டி மிரட்டி பெட்ரோல் வாங்கிச் சென்றது அம்பலம். கனியாமூர் பள்ளி வன்முறை வழக்கில் ஒரே நேரத்தில் 615 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர். விசாரணை ஜூலை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மதுரையில் சித்திரை திருவிழாவை முடித்துக் கொண்டு கோயிலுக்கு புறப்பட்டார் கள்ளழகர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து வழி அனுப்பினர். கடலூர் அருகே சாயப்பட்டறையில் டேங்க் வெடித்ததில் 50 வீடுகளுக்குள் புகுந்த ரசாயன கழிவுநீர். வாந்தி மயக்கம் ஏற்பட்ட 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. மசோதா மீது முடிவு செய்ய காலக்கெடு நிர்ணயித்தது எப்படி? உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேள்வி. காஷ்மீரின் புல்வாமாவில் ராணுவத்துடன் துப்பாக்கிச் சண்டை. 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. ரஷ்யா உக்ரைன் இடையே துருக்கியில் இன்று தொடங்குகிறது அமைதி பேச்சு. ரஷ்யா சார்பில் அதிபர் புதினின் ஆலோசகர் தலைமையிலான குழு பங்கேற்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதிய வக்ஃப் சட்டத்திற்கு எதிரான வழக்கு மீது தற்போதைய நிலையே தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி B.R. கவாய் தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் தற்போதைய நிலையே தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். விவரங்களை பதிவு செய்யலாம். வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு எதிரான தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்த பொழுது மிக முக்கியமாக அதன் மீதான வாதங்களை முன்வைப்பதற்கு கூடுதல் கால அவகாசம் வேண்டும் என்று மனுதாரர்கள் தரப்பு மற்றும் மத்திய அரசின் தரப்பின் சார்பாக கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டது. விரிவான அந்த விசாரணை என்பது முடியும் வரை தற்பொழுதைய நிலையை தொடர்வதற்கான எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்று மத்திய அரசின் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக வக்ஃப் வாரி சொத்துக்களுடைய பதிவு மற்றும் அதற்கான உறுப்பினர்கள் நியமனம் தொடர்பான எந்த ஒரு வேலையும் நடைபெறாது என்ற ஒரு உத்தரவாதத்தை மத்திய அரசினுடைய வழக்கு சொலிசிட்டர் ஜெனரல் வழங்கிய
நிலையில் தற்போது வழக்கினுடைய விசாரணையும் நீதிபதிகள் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். ஆனால் அதற்கு முன்னதாக மனுதாரர்கள் தரப்பில் வழக்கினுடைய முக்கிய வாதங்கள் தொடர்பான சிறு குறிப்புகளை தயார் செய்து வரும் சனிக்கிழமை மாலைக்குள் மத்திய அரசு வழக்கறிஞருக்கு வழங்க வேண்டும் எனும், அதே போல மத்திய அரசினுடைய அந்த தயார் செய்யப்பட்ட குறிப்பு வாதங்களை திங்கட்கிழமைக்குள் மனுதாரர்கள் தரப்பிற்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வானது பிறப்பித்துள்ளது. வரும் அடுத்த செவ்வாய்க்கிழமை, அதாவது 20ஆம் தேதிக்கு இந்த வழக்கினுடைய விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் அதுவரையிலும் எந்த ஒரு மாற்றமும் கூடாது, ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள அந்த இடைக்கால தடை மற்றும் அது தொடர்பான அனைத்து உத்தரவுகளுமே நிலுவையில் இருக்கும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது நீதிபதிகள் பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த 1995ஆம் ஆண்டு வக்ஃப் சட்டத்திற்கு எதிரான வழக்கையும் இதோடு சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று ஒரு மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் இன்று மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை காலத்தில் ஆண்டுதோறும் மலர் கண்காட்சி நடைபெறும். உதகைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 127வது மலர் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். ஏழரை லட்சம் மலர்களால் அரண்மனை போன்ற நுழைவு வாயில் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 16,000 மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி என்ற வாசகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2 லட்சம் மலர்களால் ராஜராஜ சோழனின் அரண்மனை, சிம்மாசனம் போன்ற பிரம்மாண்ட அமைப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. இதில் சிம்மாசனத்தில் அமர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகிழ்ச்சியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். மலர் கண்காட்சியை முதலமைச்சர் பார்வையிட்ட நிலையில் தொடக்க விழாவையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. படுகர் மற்றும் தோடரண மக்களின் நடனங்களை முதலமைச்சர் கண்டுகளித்தார். வரும் 25ஆம் தேதி வரை 11 நாட்களுக்கு நடைபெறும் மலர் கண்காட்சியை காண பெரியவர்களுக்கு 125 ரூபாயும், சிறியவர்களுக்கு 75 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கேமராவிற்கு 100 ரூபாயும், வீடியோ கேமராவிற்கு 500 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. கனியாமூர் பள்ளி கலவர வழக்கு விசாரணைக்காக கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் 615 பேர் ஆஜராகினர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், இந்த விசாரணை நிலவரம் என்னவாக இருக்கிறது? லாவண்யா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் தனியார் பள்ளியில் மாணவி ஸ்ரீமதி மர்ம மரணத்தை தொடர்ந்து அப்பள்ளியில் பெரிய கலவரம் ஏற்பட்டது. இந்த கலவரம் ஏற்பட்ட வழக்கில் பள்ளி வளாகத்தில் உள்ள பொருட்களையும் வாகனங்களையும் சூறையாடிய வழக்கில் வழக்கு கள்ளக்குறிச்சி 2வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் 615 பேரையும் ஒரே நேரத்தில் ஆஜராக நீதிபதி ரீனா உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவின் பேரில் இன்று 615 குற்றவாளிகள் 615 பேரும் ஆஜராவதற்காக நீதிமன்றம் வந்திருந்தனர். இந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி அந்த வழக்கை வரும் ஜூலை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். ரீனா, விவரங்களுக்கு நன்றி செந்தில். மசோதாக்கள் மீது தான் முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கோரியுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 14 கேள்விகளை முன்வைத்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போட்டது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்கள் மீது ஆளுநர் 1 மாதத்திற்குள்ளும் குடியரசுத் தலைவர் 3 மாதத்திற்குள்ளும் முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவு வரலாற்று சிறப்புமிக்கதாக கருதப்பட்ட நிலையில் அரசியல் சாசன விளக்கம் தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தின் கருத்தை கேட்கலாம் என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் சட்டம் தொடர்பான சந்தேகங்கள் எழும்போது உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கேட்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 143 கீழ் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 14 கேள்விகளை முன்வைத்துள்ளார்.
அதில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 200 கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று வினவியுள்ளார். அனைத்து வகையான அதிகாரங்களை பொறுத்தவரையில் அரசின் ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவரா என்றும் குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அனைத்து வாய்ப்புகளுக்கும் உச்சநீதிமன்றம் காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியுமா என வினவியுள்ளார். மேலும் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் பரிந்துரைக்க முடியுமா என்றும் திரௌபதி முர்மு கேள்வி எழுப்பியுள்ளார். குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் தங்கள் அதிகாரங்களுக்கு உட்பட்டு மேற்கொள்ளும் செயல்களுக்கு நீதிமன்றத்தில் பொறுப்பாக மாட்டார்கள் என்ற அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 361 மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்திற்கு செல்லுபடியாகாதா என்றும் வினவியுள்ளார். குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் முடிவுகளை தனது சிறப்பு அதிகாரமான சரத்து 142 கீழ் உச்சநீதிமன்றத்தால் மாற்ற முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள திரௌபதி முர்மு, மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களை ஆளுநரின் ஒப்புதல் இன்றி சட்டமாக்க முடியுமா என்றும் விளக்கம் கூறியுள்ளார். மேலும் உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரமான 142 தற்போதைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மட்டுமா அல்லது ஏற்கனவே அரசியலமைப்பின்படி உள்ள நடைமுறைக்கு முரணான உத்தரவை பிறப்பிக்கவும் பயன்படுத்த முடியுமா என்று அவர் வினவியுள்ளார். சரத்து 145 3 உட்பிரிவின்படி அரசியலமைப்பு விளக்கம் தொடர்பான வழக்கை குறைந்தபட்சம் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு உச்சநீதிமன்றம் அனுப்புவது கட்டாயமில்லையா என்றும் குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் சீராய்வு மனு தாக்கல் செய்தால் இது தொடர்பான தீர்ப்பு வழங்கிய அமர்வை விசாரிக்கும் என்பதால் அரசியல் சாசன பிரிவு 143 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் வாயிலாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளது. குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்பட உள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. दुनिया के सामने यह सवाल उठाना चाहता हूं कि क्या ऐसे गैर जिम्मेदार और रोग नेशन के हाथों में परमाणु हथियार सुरक्षित हैं? मैं दुनिया के सामने यह सवाल खड़ा करना चाहता हूं। मैं मानता हूं कि पाकिस्तान के एटमी हथियारों को IAEA इंटरनेशनल एटॉमिक एनर्जी एजेंसी की निगरानी में लिया जाना चाहिए। मैं यह कहना चाहूंगा और साफ तौर पर कहना चाहूंगा, साथियों, हमारी सेनाओं हमारी सीमाओं पर अपनी मातृभूमि की रक्षा के लिए जिस तरह से आप सभी बिना रुके बिना थके दिन रात लगे रहते हैं, वह अपने आप में अद्भुत है और अद्वितीय भी है। आपकी यही बातें हम सब भारतीयों के लिए मार्गदर्शक का कार्य करती हैं। यही कारण है कि मैं हमेशा आपसे मिलने के लिए उत्साहित रहता हूं, ताकि आपके अंदर की ऊर्जा से हम सब भी कुछ प्रेरणा ले सकें। साथियों, आतंकियों ने पहलगाम में धर्म पूछकर हमारे निर्दोष लोगों को मारा। उसके बाद आपने जो जवाब दिया उसे पूरी दुनिया ने देखा है। उन्होंने यह नहीं सोचा कि आम नागरिकों ने उनका क्या बिगाड़ा है, उन्होंने ऐसा क्या किया है कि उन्हें मार दिया जाए। पर मैं यह कहना चाहूंगा, आतंकियों ने भारतीयों को धर्म पूछकर देखकर मारा, धर्म पूछकर मारा, तो हमने आतंकियों को उनका कर्म देखकर मारा है। उन्होंने धर्म देखकर बेगुनाहों की जान। ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். பரந்தூர் விமான நிலையத்திற்காக மேலும் 8.5 ஏக்கர் நிலம் கையகப்படுத்துவது குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் ஏற்கனவே விமான நிலையம் செயல்பட்டு வரும் நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் மேலும் ஒரு விமான நிலையம் அமைக்க பணிகள் நடந்து வருகின்றன. மொத்தம் 5746 ஏக்கரில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்திற்கு பல கட்டங்களாக நிலம் கையகப்படுத்தும் பணி நடந்து வருகிறது. நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்கு எதிராக விவசாயிகள் தரப்பில் போராட்டங்களும் நடந்து வருகின்றன. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் நெல்வாய் கிராமத்தில்
கிராமத்தில் மேலும் 8.5 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தொழில் மற்றும் முதலீடு ஊக்குவிப்பு துறை சார்பில் நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 196 சர்வே எண்களில் இருக்கும் வீட்டுமனைகளை கையகப்படுத்துவது தொடர்பாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மதுரையில் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு முடிந்த நிலையில் கள்ளழகர் பிரியாவிடை பெற்று அழகர் கோவிலுக்கு கிளம்பிய காட்சிதான் இது. சித்திரை பெருவிழாவையொட்டி கடந்த 10ஆம் தேதி அழகர் கோயிலிலிருந்து கிளம்பிய கள்ளழகரை மதுரையில் பொதுமக்கள் எதிர் சேவை அளித்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து மே 12ஆம் தேதி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து கொண்டு குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். ராமாயர் மண்டகப்படியில் அவர் மீது தண்ணீரை பீச்சியடித்து பொதுமக்கள் தீர்த்தவாரி கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து கடந்த செவ்வாய்க்கிழமை வண்டியூர் தேனூர் மண்டபத்தில் மண்டுக முனிவருக்கு கள்ளழகர் சாப விமோசனம் அளித்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை தல்லாக்குளம் ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்திலிருந்து பூப்பல்லக்கில் எழுந்தருளிய கள்ளழகர் அழகர் மலை நோக்கி புறப்பட்டார். க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் எழுந்தருள உள்ள கள்ளழகர் நாளை காலை கோயிலை சென்றடைவார்.